எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இனிமேதான்டா கொடுக்க போறேன் பெரிய நன்றி. அப்படின்னு இவன் சொல்றான். பட் உண்மையாவே எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஏன் இப்போ ரீசெண்டாக பெருசாக ரியல்மி கவர் பண்ணுறது இல்லை? ஏன்னா பெருசாக நல்ல ஃபோன் வந்து வர்றதில்ல. அது எனக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். அது ரியல்மினும் கிடையாது, ரெட்மியும் பெருசாக நம்ம கவர் பண்ணுறது இல்லை. ரியல்மி, ரெட்மி, ஓப்போ, விவோ இது எல்லாத்துலேயுமே எந்த மாதிரி ஃபோன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸ்டார்டிங்கில் இவங்க எந்த மாதிரி ஃபோன்லாம் விட்டாங்க, எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது, அந்த டிவைஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது அப்படின்ற எல்லாமே நம்மளுக்கும் தெரியும். பட் இப்போ அப்படி இருக்கா அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அப்படின்றப்ப அந்த டிவைசஸ் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு காட்டுறதுனால ஏதாவது யூஸ் ஆன்னு கேட்டிங்கன்னா எந்த வேல்யூவும் கிடையாது. அப்போ இந்த டிவைஸ் நல்ல போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நல்ல போன் தான். பட் இருந்தாலும் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 60,000 ரூபாய்க்கு ஒர்த்தான்றத இன்ச் பை இன்ச்சா ஒண்ணா ஓப்பனா உடச்சுட போறோம். இப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு ரிவ்யூ யூனிட் தரலங்க, காசு தரல, அதனால வந்து இவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது ரிவ்யூ யூனிட் தான். ரிவ்யூ யூனிட் கொடுத்தாலும் என்ன இருக்கோ இருக்கிறதான் சொல்ல முடியும். என்ன மனுஷன்? ரைட், அன்பாக்சிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 60,000 ரூபாய்க்கு ஏத்த அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சில கம்பெனி மாதிரி எல்லாத்தையும் உருகிட்டு வெறும் போன் வெறும் கேபிளும் தரதுக்கு பதிலா உள்ள சார்ஜர், கேபிள், கேஸ் எல்லாமே கொடுக்குறான். அதை பேக்கேஜா நல்லா கொடுத்துருக்கான்றப்ப 60,000 ரூபாய்க்கு இது ஓகே தான். கமிங் டு த போன் அப்படின்னு வரையில டிசைன் அண்ட் குவாலிட்டி அந்த 60,000 ரூபாய்க்கு ஏத்தாப்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த போனை பார்த்தோன்னே அப்பா ஜெமினி கணேசன்பா அப்படின்ற மாதிரி, அப்பா ஐக்கும் ஓப்போவும் கலந்து அடிச்சிருக்காங்கப்பா, இங்க நல்லா பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதான்றத சொல்லுங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட் எப்படி உண்மையாவே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லுக்ஸ் குட். இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா மார்ஸ் பிளானட் இருக்குல்ல, அங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததா சொல்றாங்க. பட் எனக்கு இந்த தரையில ஏதாவது கெமிக்கல் ஊத்தி தண்ணி ஊத்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த டிசைன் மாதிரி இருக்கு. இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது நல்லா இருக்கு. கையில ஹோல்ட் பண்ண நல்ல வெயிட்டா குவாலிட்டியா ஃபீல் ஆகுது. நடுவுல மிலிட்டரி கிரேட் அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 7 ஏன் பாண்டா கிளாஸ் தான். இதெல்லாம் ஒரு 20,000-30,000 போன்லயே இன்னும் பெட்டராவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப என்ன நம்பிக்கையில நான் 60,000 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டியை நம்ப அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்தவரை குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் போன்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து டிஸ்பிளே. இதோட ஸ்பெக் என்னன்றது ஊருக்கே தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த சைடுல போடுறேன் பாத்துக்கங்க. இதுல நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்றான். 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. பீக் பிரைட்னஸ் 6500 நிட்ஸ் பாங்க. அது எப்படி யூஸ் ஆகுன்றது உங்களுக்கும் தெரியும். டிஸ்பிளேவும் 4 சைட்லயும் லைட்டா கர்வா இருக்கும். குவாட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே பாக்குறப்ப நல்லா பிளாட்டா தெரியும். கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லைட்டா அந்த வந்து ஃபீல் பண்ண முடியும். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்கான். டிஸ்ப்ளேயும் பார்க்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்குலாம் பிரமாதமா இருக்கு. பட் இவங்களோட அண்ணன் கம்பெனிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட கம்மி விலைக்கு இன்னும் பெட்டர் ஸ்பெக் இருக்கிற டிஸ்ப்ளே இருக்கு. iQOO 13. என்ன அங்க ஃபிளாட் டிஸ்ப்ளேவா இருக்கும், இங்க குவாடா இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் பாத்தீங்கன்னா கேமிங்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படின்றப்ப எனக்கு வந்து இது ஒரு 60,000 ரூபாய்க்கு ஏத்த ஒரு டிஸ்ப்ளேவா ஃபீல் ஆகல. டிஸ்ப்ளே யூஸ் பண்ண நல்லா இருக்கு. பட் பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 45,000-50,000 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு டிஸ்ப்ளே இருந்தா அப்படி இருக்கும். அப்படிதான் ஃபீல் ஆகுது. ரைட், இப்போ 60,000 ரூபாய்க்கு இந்த போன்ல என்னதான் ஒர்த்தா கொடுத்திருக்காங்க அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 8 Elite. இதுக்கு முன்னாடி iQOO 13ல பார்த்தோம்ல, அது இந்தியாவோட செகண்ட் 8 Elite ஃபோன் சொல்லி இருந்திருப்பேன். அப்ப நம்பர் 1 யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான். நான் நம்பர் 1. 8 Elite பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். அது 8 Gen 3ல இருந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட், பவர் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, புது கோர்ஸ், புது ஆர்கிடெக்சர் எல்லாமே பேசிட்டோம். அதெல்லாம் இந்த போன்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா UFS 4.0 LPDDR5X RAM லாம் கொடுத்து ஓரளவு நல்ல ஹை RAM ஹை ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.7 மில்லியன் கிட்ட வருது. இது எல்லாமே டெக்னிக்கலா. சரி, ரியல் டே யூஸ்னு வரையில எப்படி பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது ஈக்குவலா பாத்தீங்கன்னா செம்மையா ஹீட் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் டைமா நாங்க பெஞ்ச்மார்க் செக் பண்ணையில ஒரு 50 டிகிரி தாண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இவ்வளவு ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா யூசுவலா பெஞ்ச்மார்க்ல ஆகும். சரி, ரியல் டைம்ல எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நார்மலா எடுத்து வச்சிருந்தாலே போன் எந்நேரமும் ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் கேம் எல்லாம் இன்டென்ஸா நீங்க விளையாண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையெல்லாம் செவந்து போயிருது. இன்டென்ஸான கேம்னு சொல்லிட்டு நீங்க ஆஸ்பால்ட் 9 நினைக்காதீங்க, அதெல்லாம் காமிக்க மாட்டேன். இந்த BGMI, COD டெஸ்டிங்காக சில பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஜென்ஷன் இம்பாக்ட், அது போக குட்டி குட்டி கேம்லாம் நாங்க ட்ரை பண்ணப்ப கண்டினியூவா விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் தாறுமாறா ஆகுது. கையிலேயே தொட முடியல சம்டைம்ஸ். எனக்கு ரீசன்ட் டைம்ல நான் யூஸ் பண்ணதுல மோஸ்ட் ஹீட்டட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்ல போனா இதை வச்சு அயனே கூட பண்ணிடலாம் போல, அந்த அளவுக்கு இருந்தது. இது நிறைய பேருக்கு எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். இப்போ இதே ஹீட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 42-43 டிகிரில இருக்கையில இந்த போனை நான் தொடறதுக்கும் iQOO 13 நான் டெஸ்ட் பண்ணல தொடறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இத்தனைக்கும் இதுல தான் பெட்டர் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஏன் அந்த ஆப்டிமைசேஷன் இல்ல, ஏன் அதை வந்து மிஸ் பண்ணாங்க, என்ன நோக்கத்துல இந்த போன் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்ற டவுட் வந்து அங்கதான் எனக்கு கிரியேட் ஆச்சு. அப்ப மறுபடியும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், மறுபடியும் iQOO 13 கம்பேர் பண்ற, அதான் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப அதை ப்ரோமோட் பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எதுக்காக கம்பேர் பண்றேன்றது கடைசியில
உங்களுக்கு புரியும். அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபீச்சர்ஸா பாத்தீங்க அப்படின்னா Oppo, Vivo, iQOO இருக்க அந்த ஃப்ரேம் இன்டர்போலேஷனா இருக்கட்டும், சூப்பர் ரெசல்யூஷனா இருக்கட்டும், அந்த கேமிங் மோட்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. கேமிங்கும் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீட்டிங்ல தான் வந்து உட்காருது. 60,000 ரூபாய் போன் வாங்கிட்டு இப்படி சுட்டுச்சுன்னா நான் ஒரு கன்சியூமரா கண்டிப்பா கடுப்பாவேன். சோ மொத்தத்துல பர்ஃபார்மன்ஸ் ஆத 60,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. லேட்டஸ்ட் 8 Elite அப்படின்ற அந்த பேர் மட்டும் தான் இருக்கே தவிர ஆப்டிமைசேஷன் பத்தவில்லை. சோ மொத்தத்துல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா நான் தான் 8 Elite கொண்டு வந்தேன் அப்படின்ற அந்த பேருக்காக மட்டுமே பண்ண மாதிரி தான் தோணுது. பட் பேர் வச்சான், சோறு வைக்க மறந்துட்டான். அவர் அந்த போன்லயே ரொம்ப சிறப்பா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பேட்டரி. ஆனா அதை பத்தி என்னால பேச முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் அம்ச யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 6200 mAh பேட்டரி. ஆனா இந்தியன் யூனிட்ல பாத்தீங்கன்னா 5800 mAh பேட்டரி. எப்படியும் ஒரு 700 mAh கிட்ட குறையுது. அதனால எக்ஸாக்டான அந்த பேட்டரி லைஃப் அப்படின்றத என்னால சொல்ல முடியல. பேட்டரி நல்லா நிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது எல்லாமே ஓகே. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. வெயிட்டும் ஓரளவு ரீசனபிளா, வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவு நல்லா பண்ணிருந்த மாதிரி தான் தோணுச்சு. அப்படி பார்க்கல 60,000 ரூபாய்க்கு ஓரளவு நல்ல பேட்டரி தான். பட் சாஃப்ட்வேர்ல சொதப்பிட்டாங்கன்னா அப்படி ஒன்றும் மோசம் சொல்ல. Android 15 இருக்கு, Realme UI கொடுத்திருக்கான். OS 3 வருஷம் OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க 60,000 ரூபாய் போனுக்கு. சாம்சங் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா 60,000 65,000 ரூபாய் 7 வருஷம் OS அப்டேட், 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறான். சரி அவ்வளவு கூட கொடுக்க வேணாம். உன் பங்காளி கம்பெனிக்காரனே பாத்தீங்கன்னா 4+5 கொடுக்குறான். இல்ல 4+4 கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாம அதென்ன 3+4 60,000 ரூபாய்க்கு. இதுல ஹைலைட்டே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான். ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்து ஒவ்வொன்னு தூக்கி இருக்கான். ஐபோன் மாதிரியே வால்பேப்பர், லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன், அதே மாதிரி இந்த டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சர் இருக்குல்ல அந்தது. சாம்சங்ல நம்ம ஸ்கெட்ச் டு இமேஜ்னு கொடுப்போம்ல அது, எரேசர். ஓப்போல AI ஸ்டுடியோன்னு பார்த்தோம்ல அது அப்படியே இங்க இருக்கு. அது போக ஐபோன் டு ஆண்ட்ராய்ட கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றதுக்கு ஓ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருக்கான். அது செம்ம யூஸ்ஃபுல். நல்ல ஃபீச்சர் உண்மையாவே. ஆண்ட்ராய்டையும் ஐபோனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஃபீச்சர் சூப்பரா கொடுத்துட்டு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது நிறைய நேரத்தில். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையிலையும் OS அப்டேட்டா இருக்கட்டும், ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், ஏன்னு சொல்லி பாக்ஸ் முன்னாடியே போட்டிருக்காங்களா அதா இருக்கட்டும், எதுவும் எனக்கு அந்த 60,000 ரூபாய்க்கு ஏத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. இதெல்லாம் சாதாரணமா இப்ப 20-30,000 ரூபாய் போன்லயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. Oppo, iQOO எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் Infinix கூட கொடுக்குறான். அதாவது கேமராவும் கிட்டத்தட்ட அதேதான். அதாவது கேமரா செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அடுத்த கேமரா 50 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூணாவது கேமரா 50 மெகா பிக்சல் எதிர்பார்க்கிறது தப்பு இல்ல, ஆனா கொடுக்க மாட்டாங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஆக போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 மெகா பிக்சல் அப்படின்றது காமனா இருந்துச்சுல, இனிமே அந்த 8 மெகா பிக்சல் அப்படின்றத காமனா போட்டு அடிச்சு துவைக்க போறாங்கன்றது நல்லா தெரியுது. இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் போட்டோ எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. இது வந்து மெயின் கேமரா, இது வந்து டெலபோட்டோ, அண்ட் இது செல்ஃபி. சோ இந்த ஃபீச்சர்ஸ் அது இதெல்லாம் போட்டு உழப்பாம சிம்பிளா இந்த போட்டோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மெயின் கேமரா போட்டோ பார்க்கல ஒரு 30,000 போன்ல எடுத்த மாதிரி இருந்துச்சு. டெலபோட்டோ ஒரு 25,000 ரூபாய், அல்ட்ரா வைடு ஒரு 10-15,000 போன்ல எடுத்தா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. செல்ஃபி நார்மலா நம்ம OnePlus போன் 20,000 ரூபாய் நாட் CE அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. வீடியோ பொறுத்தவரை 8K எடுக்கலாம், 4K எடுக்கலாம் அப்படிலாம் சொன்னாலும் ஓவரால் வீடியோ குவாலிட்டி இந்த 60,000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்றதை நீங்களே சொல்லுங்க. ஃபீச்சர்ஸ்னு வரையில AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த லைவ் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க ஒரு போட்டோ எடுக்கையில முன்னாடியே வீடியோ கேப்சர் பண்ணி ஐபோன் மாதிரியே காட்டும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா இந்த போட்டோ நீங்க ஐபோனுக்கு அனுப்புனாலும் ஐபோன்லயே உங்களால லைவ் போட்டோ மாதிரி பாத்துக்க முடியும். இதை விட முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர் வாட்டர் கேமரா அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது வந்து நிறைய போன்ல உங்களால பாத்துக்கவே முடியாது. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க தண்ணிக்குள்ள முக்கி உங்களால போட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு தனி மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஷட்டர் பட்டனை வச்சோ இல்ல நீங்க டச் பண்ணி நீங்க போட்டோ எடுக்க முடியும். அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் டச் ஆகும். குட். ஆனா உள்ள போறப்பே தெளிவா ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம பையில ஒன்றும் படிக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த மோட்ல நீங்க போட்டோ எடுக்க இல்ல தண்ணிக்குள்ள வச்சு எடுத்துக்கலாம். பட் எனி சான்ஸ் உங்க போன் வந்து ஏதோ வாட்டர் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது வாரண்டில கிளைம் ஆகாது அப்படின்ட்டாங்க. என்னடா சொல்ற? சோ சிம்பிளா என்ன பண்ண வராங்க அப்படின்னா IP ரேட்டிங் கொடுத்துறாங்க IP68 69. அதை வச்சு நம்ம வந்து வாட்டர் போட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துருவோம். உள்ள தண்ணி போயிடும். அது வந்து டேமேஜ்ல கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும். இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. IP ரேட்டிங் இருக்கு, கரெக்ட் தான். IP68 69 சாதாரணமா தண்ணிக்குள்ள போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சதுக்கே பாத்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபாக் ஆச்சு. அதாவது சாதாரணமாவே நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா சோலி முடிச்சு ஃபைனலா அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரையில ப்ளூடூத் 5.4 இருக்கு, NFC இருக்கு, Wi-Fi 7 இருக்கு. பட் இந்தியால யூஸ் பண்ண முடியாது. ஏன் ரீசன்றது உங்களுக்கும் தெரியும். கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஹாப்டிக்கும் பரவாயில்லாம இருந்தது. கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் லைட் அந்த சவுண்ட் கேட்கும். ஏன்னா கூகுள் டெய்லர் தான் கொடுத்துருக்கான், ஓன் டெய்லர் இல்ல. 14 5G பேண்ட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி 60,000 ரூபாய்க்கு இவங்க பண்ண ஹைலைட் என்னன்னா USB 2.0.
வேற சாஃப்ட்வேர்ஸ்குள்ள ப்ளோட்வேர்ஸ்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்து இந்த ரியல்மியோட GT7 Pro. இப்போ என்னதான் சொல்ல வர, 60,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லைன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த போன் ஒர்த் இல்ல இந்த விலைக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றாங்க. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரியல்மில இவ்வளவு குறைகள் இருக்கு, ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே அந்த 60,000 ரூபாய்க்கு ஏத்த நிறைய விஷயத்தை கம்மி பண்ணிட்டே இருக்கிறான். இருந்தாலும் ஒர்த் இல்லைன்னு தெரியுது, ஏன் லான்ச் பண்றான்? ஏன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ரியல்மியோட GT7 Pro வருது, அடுத்து iQOட 13 வருது, மூணாவது OnePlus 13 வருது. இதுல நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது, ரியல்மி GT7 Proல பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்களை கட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அது ஓரளவு நல்லா இல்லாம இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது, பிராண்ட் வேல்யூ இருக்காது. இருந்தாலும் விலையை வந்து அதிகமா வச்சிருப்பான். ஆனா இதை விட விலை கம்மியா பெட்டர் ஸ்பெக்கா இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா iQOO 13 கொடுப்பானா? அப்ப இதையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட iQOO 13 நல்லா இருக்கே, பேசாம அதையே வாங்கிடலாம்ல அப்படின்னு தோணும். மூணாவதா என்ன நடக்கும் அப்படின்னா, iQOO 13ல ஒன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்காது, வயர்லெஸ் சார்ஜிங், பெட்டர் ஆப்டிமைசேஷன், பெட்டர் கேமரா, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப அப்போ OnePlus 13 லான்ச் பண்ணுவான். சோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா OnePlus 13 இன்னும் பெட்டரா இருக்கும். சோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு நல்ல போன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றப்ப OnePlus 13 நம்ம மைண்ட்ல நம்மள அறியாமே உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் டிவைஸா இருக்கணுமா, நம்ம வந்து iQOO 13 போய்க்கலாம்ப்பா அப்படின்றதையும் நம்ம மைண்ட்ல உட்கார வச்சிருவாங்க. இப்போ ரியல்மி யாராவது வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. சோ இந்த தாட்டை தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி iQOO 13 OnePlus 13 அப்படின்றத இவங்க கம்பெனிக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கிரியேட் பண்றாங்க. iQOவும் நான் தான், ரியல்மியும் நான் தான். அதையும் நம்பி எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸும் சரி, உங்களை மாதிரி ஆடியன்ஸும் நிறைய ஏமாந்து தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ லிட்ரலா OnePlus, ரியல்மி, iQOO மூணு பேரும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோடை சின்னதாக்கணும்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுறாங்க, அந்த கோடை சின்னதாக்கணும்னா ஒரு பெரிய கோடு போடுறாங்க. இந்த மூணு கோடு என்னன்றது உங்களுக்கும் தெரியும். ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க, ஐயா புரிஞ்சிருச்சு. கமிங் டு த போன், 60,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ள தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல இன்னும் விலாவரியா சொல்ல முடியாது, நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி இதுல இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்து சரி பண்றாங்களா என்ன எதுன்றத பார்த்துட்டு மேபி ஆஃபர் சேல்ல ஒரு 40,000-45,000 அப்படின்லாம் வந்துச்சுன்னா மேபி யோசிக்கலாம். அந்த யோசனையும் உங்களுக்கு செட் ஆதான்றத நீங்க தான் பார்த்து. ஒரு காலத்துல எப்படி கொடி கட்டி பறந்தவன் தெரியுமா இவன்? இப்ப ரெட்மியோட சப் பிராண்ட் போக்கோ எடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல போக்கோ F1 வரையில 25,000க்கு லான்ச் பண்ணி OnePlus கதற விட்டான். அப்படி வந்து இவன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். iQOO வந்து 50,000க்கு லான்ச் பண்றானா, வாடா நான் 40,000 35,000க்கு லான்ச் பண்றேன் அப்படின்னு பண்ணியிருந்தான். பண்ண முடியாது, அது ஒரு பெரிய மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் மக்களோட எதிர்பார்ப்பு அதை தான் இருக்கும். அதை பண்ணாதான் இவனோட பெரிய என்ன சொல்ல ஃபால்டோனா இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு கன்சியூமரா ரியல்மி அப்படின்னாலே ஒரு 15,000 20,000 30,000 அப்படின்னு தான் தோணும். பட் அந்த விலைக்கு ஏற்ற ஃபோனை இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக மாதிரி எனக்கு தோணுது. மேபி நல்ல ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் கண்டினியூவாக நல்ல ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இருக்கும்.